நான் இருக்கிறேன் என்று முழுவதுமாய் என்னை நம்புகிறாய். அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம்? உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். கவலைப்படாதே. நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது தேவையற்ற பயம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது. பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும். உன் செயல்பாட்டை தடுக்கும். பயத்தை விடு. நல்லதை நினை. உனக்கு நன்மை மேலும் பெருகும். வாழ்க்கை உயரும். ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும் பொழுது நீ எந்த விதமான மனசஞ்சலமும் இல்லாமல் உன் கடமையை சரியாகச் செய். உன் மனதில் உள்ள அனைத்தும் நான் அறிவேன். உன் நல்ல மனதிற்கு என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். தாழ்த்தி பேசியவர் முன்னிலையில் உன்னை ஓங்கி நிற்கும் மரம் போல் உயர்த்தி வாழ வைப்பேன். உன்னை வீழ்த்த வரும் எதிரிக்கு தெரியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. நீ பயம் கொள்ளாமல் அடுத்த அடியை எடுத்து வை. உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வலி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகிறேன். நீ வாய் திறந்து கேட்காத வேண்டுதல்களையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல போகிறேன். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் முடிந்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது. சந்தோஷமாக இரு. வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர். எதையும் மாற்றி கொடுக்க எனக்கு ஒரு நொடி போதும். ஏன் கவலைப்படுகிறாய்? என்னை ஒரு நிமிடம் பார். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். இனி உன்னை விட்டு எப்போதும் நான் போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றித் தருவேன். உன் மனம் எப்பொழுதும் ஒரு அச்சத்திலேயே உள்ளது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கிறது. எந்தன் பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாகவே இருக்கும். இனி நடக்க போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும். உன் கவலையை தீர்க்கும். அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம். நான் இருக்கிறேன் உன்னோடு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. இனி உன் எதிர்காலத்தை பற்றி கவலை வேண்டாம். முக்காலமும் உன் முன் நிற்பேன் உனக்கு துணையாக. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்க போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். நான் இருக்கிறேன். நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது. மீண்டும் உயரப்போகிறாய். உன்னை நான் கைவிட மாட்டேன். படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. தளராதே. கைவிட மாட்டேன். நான் உன்னோடு உனக்கு துணையாக எப்போதும் இருக்கிறேன். ஒரு நிமிடம் உன் சோகத்தை மறந்து என்னை கவனித்து ஓம் சுவாமியே சரணமையப்பா என்று மனதிற்குள் துதி. நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியினால் என் மனம் குளிர்ந்தது. இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன். நேரமும் வாய்ப்பும் உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன். நீ முயற்சி எடுத்தால் மட்டுமே நினைத்ததை நீ அடைய முடியும். முயற்சி எடு. வெற்றி நிச்சயம். உன் இடத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் வரை உன் இலக்கை அடைந்திட முடியாது. உன் தாழ்வு மனப்பான்மையை உடைத்து எறிய நானே உனக்குள் வரப்போகிறேன். மனம் தளராமல் முயற்சி செய். வென்ற பின் அனைத்தும் மாறும். ஒதுங்கிச் சென்றவன் தேடி வருவான். உன் மனம் ஏன் குழம்பி போய் உள்ளது? பிறரிடம் கூட கூற முடியாத நிலைமையில் உள்ளாய். என்னிடம் உனக்கு என்ன தயக்கம்? என்னிடம் பேசு. நான் உனக்கு தெளிவும் ஆறுதலும் கொடுப்பேன். என் மீது அன்பு செலுத்து. நான் பல மடங்கு அன்பை உனக்கு தருவேன். உனக்கு மட்டும் அல்லாமல் உன் சந்ததிகள் அனைவருக்கும் நான் காவலாய் காத்து நிற்பேன். என் தங்கமே, நீ என்னிடம் கேட்ட வரங்கள் கிடைக்குமா என்று ஒருபோதும் சந்தேகம் வேண்டாம். நீ என் செல்ல பிள்ளை. கேட்பது எப்படி உன் உரிமையோ அதேபோல் உன் வாழ்விற்கு தேவையானதை கொடுப்பதும் உன் அப்பன் எனது கடமை. என்னை ஒரு சில நேரம் உணர முடிகிறது, ஒரு சில நேரம் உணர முடியவில்லை என்று வருந்துகிறாயா? நீ என்னை அழைத்தால் நிச்சயம் வருவேன்.
ஒரு மனநிலையோடு அழைக்கும் பொழுது என்னை உணர்கிறாய். பல குழப்பத்தில் என்னை அழைக்கும் போது உன்னால் என்னை உணர முடியவில்லை. மனக்குழப்பங்களை விடு, அனைத்தும் சரியாகும் நேரம் இது. என்னோடு நீ எப்போதும் இணைந்திருக்க ஓம் சுவாமியே சரணமையப்பா என்று தினமும் சொல்லி பழகு. நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நன்மைகள் உனக்கு பரிசாக அளிப்பேன். எதற்கும் அஞ்சாதே, யாரும் இல்லை என்று வருந்தாதே. கற்றுக் கொடுக்கும் குருவாகவும் இருப்பேன், அதே சமயம் தோள் கொடுக்கும் தோழனாகவும் இருப்பேன். உனக்காக நான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவேன். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன், எதற்கும் கலங்காதே. தனிமையில் இருக்கிறேன் என்று வருந்துகிறாயா? நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அப்போது எப்படி தனிமையில் இருப்பாய்? நான் உன் கண்களுக்குத்தான் தென்படவில்லை. காற்றாகவும் உயிர் மூச்சாகவும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். இழந்ததை நினைத்து வருந்தாதே, கலங்காதே. நான் உனக்கு கொடுத்ததையும் இனி கொடுக்க இருப்பதையும் நினைத்து மகிழ்ச்சியாக இருக்க பழகு. மனதை அமைதிப்படுத்த தியானம் பழகு. ஓம் சுவாமியே சரணமையப்பா என்று அனுதினமும் உச்சரி. உன் மனம் அமைதி பெறும். எதுவும் நிரந்தரமில்லாத இவ்வுலகில் அன்பும் ஆறுதலும் அரவணைப்பும் உனக்கு நிரந்தரமாக நான் தருவேன். தைரியமாக நீ முன்னேறு. உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். வெற்றியை மட்டும் உனக்கு கொடுப்பேன். என் தங்கமே, இங்கு யாருக்கு நீ நல்லவர் என்று நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய்? எனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளை நீ தங்கம் என்று. சற்று பொறுமை கொள். தக்க சமயம் வரும்பொழுது நீ யார் என்று அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான். உனது மனதில் குழப்பங்கள் சூழும் நிலையில் என்னை நினைத்து விபூதியை நீ இட்டுக்கொள். என் விபூதி உனக்கு மன ஆறுதலும் மன நிம்மதியையும் தரும். ஓம் சாமியே சரணமையப்பா என்று தினமும் சொல்லி பழகு. அனைத்து செல்வ வளங்களும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். வரம் வேண்டி என்னை வணங்க ஆரம்பித்தாய். என்னை உணர்ந்த பின் என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கையால் கேட்க வந்த வரங்களை கேட்காமல் அன்பும் பக்தியும் செலுத்தும் என் பிள்ளைக்கு நான் தேவையை அறிந்து வரங்களை வாரி வழங்குவேன். தாயும் தந்தையுமாய் நான் இருந்து உனக்கு பல மடங்கு அன்பும் ஆறுதலும் கொடுப்பேன். உன் மடியில் நான் தவழ்ந்து நீ என் மழலை சிரிப்பால் மயங்க என் மகனே என்று கொஞ்சி விளையாட விரைவில் உன் கருவில் அவதரிப்பேன். கலங்காதே. நீ செல்லும் வழிகளில் வழி துணையாக நீ அறியாமலேயே உன்னுடன் வருவேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நான் அறிவேன். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த செயலை நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு, நன்மை உண்டாகும். உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் இருப்பேன். எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன். உன் வாழ்க்கையில் விரும்பியது அனைத்தும் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். உனக்கு துணையாக இருந்து நடக்கச் செய்வேன். உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததை எல்லாம் உன்னை வந்தடைய வழி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன் எதிர்காலத்தை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. உன் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீ கவலைப்படாமல் இரு, நான் பார்த்து கொள்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். தேவையற்றவைகளை உன் மனதில் போட்டு குழப்பாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உனக்கான பாதையை வகுப்பவன் நான். நீ முன்னேறி கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு மனம் தளராதே. எல்லாம் நன்மைக்கே. மாற்றங்கள் கண்டு மிரளாமல் எதிர்கொள். விரைவில் வெற்றியை காண்பாய். நான் இருப்பேன் உனக்கு துணையாக. எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான். உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றி எழுதிவிட்டேன். இனி 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். என் வார்த்தைகளின் நம்பிக்கை வை. என் வாக்கு சத்திய வாக்கே. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகிறேன். மன நிறைவுடன் பெற்றுக்கொள். இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்த எல்லாம் முடிவுறும். இனி உனக்கு நல்லதே நடக்கும். நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உனக்கான பாதையை உருவாக்கிவிட்டேன்.
இனி கவலை வேண்டாம். என்னை நம்பி பயணி. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். உனக்கு என்ற படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. எனக்கு யாரும் இல்லை என்று என்னிடம் சொல்கிறாய். நீ அழைத்தால் அந்த நொடியே வருவதற்கு நான் இருக்கிறேன். உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயம் உனக்கு உணர்த்துவேன். மனம் உருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. உனக்காக படைக்கப்பட்டது தகுந்த நேரத்தில் உன்னை வந்து அடையும். கவலைப்படாதே. தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே. உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன். என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். இது என் சத்திய வாக்கு. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நான் இருக்கிறேன் என்று முழுவதுமாய் என்னை நம்புகின்றாய். அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம்? உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீர் மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். இனி வரும் நாட்கள் நிம்மதியுடனும் ஆனந்தமாக வாழப்போகிறாய். நான் வாழ வைப்பேன். இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது. உன் வாழ்க்கை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். என் கண்களை பார். என் வாக்கு சத்தியமானதே. உன் துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு இன்பத்தை இனிதே தருகிறேன். உன் வாழ்வில் நல்ல மாற்றம் உருவாகப் போகிறது. மகிழ்ச்சியான நாட்கள் ஆரம்பமாக போகிறது. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். என் அருட்பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம். அதை தாண்டி எந்த தீங்கும் உன்னை அண்டவிட மாட்டேன். இது சத்தியம். மகிழ்ச்சியாக இரு. நானே உனது பலம். நானே உனது நம்பிக்கை. என்னை வழிபடும் குடும்பத்தை நான் என்றும் கைவிட மாட்டேன். எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது. எத்தனை காலம்தான் இந்த போராட்டம்? புரியவில்லை. மனமும் உடலும் பலமிழந்து விட்டன. நீயே கதி என்ற ஒன்றை தவிர வேறெதுவும் என்னில் இல்லை. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உடல், மனம், பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும். இனி உன் வாழ்வில் நல்ல நிலையில் வாழ்வாய். என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது. இனி நன்கு வாழப் போகிறாய். உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிவிட்டது. நான் எப்போதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன். எனது அருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. குழப்பத்தில் இருக்கும் உனது மனதை தெளிவுபடுத்த நானே ஏதோ ஒரு வடிவில் வரப்போகிறேன். உன்னை தெளிவுபடுத்தி நல்ல முடிவை எடுக்கச் செய்வேன். உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை எவன் ஒருவனாலும் தடுக்கவே முடியாது. நீ நிம்மதியுடன் நிரந்தரமான சந்தோஷத்துடனும் வாழ்வாய். இது எனது சத்திய வாக்கு. நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன். இனி உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன். இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம். முக்காலமும் உனக்காக நிற்பேன். உனக்கு துணையாக